அடைக்கல பட்டணங்கள். ஸ்தோத்திரம். மிகப்பெரிய தவறை செய்ததான நபராக இருந்தாலும் கூட அவன் நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு முன்பாக கொலை செய்யப்படக்கூடாது என்றதான அந்த ஒரு பெரிய காரியத்தை தேவன் முன்வைத்தபடினால ஸ்தோத்திரம் அடைக்கல பட்டணங்களை உருவாக்கு என்று சொல்லி மோசேக்கு தேவன் கட்டளை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கான அடைக்கல பட்டணமாக, உங்களுக்கான பாதுகாப்பு அரணாக ஸ்தோத்திரம் இன்றைக்கு தேவன் இருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு யார் வராங்களோ அவர்கள் நிச்சயமாக ஜீவனோடு இருப்பார்கள், மரணத்துக்கு விலக்கி காக்கப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். பஞ்சத்திலே உயிரோடு காக்கப்படுவதற்கு, ஸ்தோத்திரம் சிறையிருப்பிலே உயிரோடு காக்கப்படுவதற்கு, நெருக்கத்திலே உயிரோடு காக்கப்படுவதற்கு தேவன் கொடுக்கக்கூடியதான அந்த கிருபையுள்ள வார்த்தை. நம்பிக்கை உடையதான யாராக இருந்தாலும் நீங்கள் அடைக்கல பட்டணமாக இருக்கிறதான, அரணாக இருக்கிறதான, பாதுகாப்பாக இருக்கிறதான கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துருங்க. அதுதான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுக்கக்கூடிய இடம். அதுதான் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியதான இடம். அதுதான் உங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதான இடம். அதுதான் உங்களை ஸ்தோத்திரம் உயர்ந்த கண்மலையின் மேலே உயர்த்தக்கூடியதான இடமாக இருக்கிறது. என்னை உயர்த்தக்கூடியதான நபர் இருக்கிறாங்களா? நிச்சயமாக ஸ்தோத்திர கர்த்தருடைய வார்த்தை இந்த காலைவெளியில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். இல்லாத ஒன்று உன் வாழ்க்கையில் அது நிறைவேறப் போகிறது. நடக்கவே நடக்காது, என்னுடைய வாழ்க்கை பாதையில் அதற்கான எந்த விதமான அறிகுறியுமே இல்லை, அடையாளமும் இல்லை, அதற்கான எந்த விதமான பலமும் என்ற கிடையாதுன்னு சொல்லி புலம்பக்கூடியதான ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் இல்லாத ஒன்று, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு மிகப்பெரிய உயர்வு, ஒரு மிகப்பெரிய ஸ்தோத்திரம் காரியமானது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை பாதையில் நிறைவேறுவதற்காக இந்த வார்த்தையை கொடுக்கிறார். சோதரம். ஒன்றுக்கு உதவாததான பலவீனமான பாண்டுகள், இப்படிப்பட்டதான பலவீனமான எண்ணத்தோடு கூட நீங்கள் இந்த வீட்டில் இருந்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, உங்களை அவர் இல்லாத ஒன்றாக்கிய அந்த ஆசீர்வாதத்தினுடைய அதிபதியாக, அதை நிர்வகிக்கக்கூடிய நபராக தேவன் உங்களை மாற்றுவதற்கு வல்லவராக